அயோத்தியா காண்டத்துல கைகேயினுடைய சூழ்வினை படலம்னு சொல்லக்கூடிய இடத்துல கைகேயின் இடத்திலே தசரதன் மன்றாடி கேட்டு கடைசியிலே அவள் கொஞ்சமும் மனம் இறங்காமல் எனக்கு நீ வரம் கொடுத்தா போச்சு, இல்லைன்னா நான் இறந்து விடுவேன்னு ஒரு விதமா அவரை எமோஷனலா அவரை பேசி அவரிடத்திலே ஒப்புதலை பெற்று கடைசியில அவர் என்ன சொல்லிட்டார், ஈந்தேன் ஈந்தேன் ஈந்தேன்னு கொடுத்துட்டார். கொடுத்து தன்னுடைய அதற்கு பிறகு அப்படியே மூர்ச்சையாகி கீழே விழுகிறான். கைகேயானவள் அவர் கீழே விழுந்தாருன்னு கூட கவலைப்படாம நேரா போய் தூங்க போயிட்டான். இப்போ அதுக்கு பிறகு கம்பன் அங்கே நடந்த அந்த அவல நிகழ்ச்சிகளை குறிப்பதற்காக அழகான சில காட்சிகளை எல்லாம் படுத்தி, கோழி விடிய காலையில கூவும் பொழுது இறகுகளை அடித்து கொண்டு கூவுவது தசரதன் கீழே விழுந்ததை பார்த்து ஐயோன்னு பொறுக்க முடியாம கோழி கூவிச்சு அப்படிங்கிறதெல்லாம் எழுதி அதை தனக்கே உரித்தான ஒரு பாணியிலே அழகாக தசரதன் கம்பனுடைய வர்ணனைகள் எல்லாம் சொல்லி அப்படி முடிக்க, அதுக்கப்புறம் நம்ம என்ன பார்த்தோம், மண்டபத்துக்குள்ளே மன்னவர்கள் வருகின்ற பொழுது யாருனால கூட்டம் பெருசுன்னு எல்லாரும் பேசுறாங்க. மக்கள் எல்லாம் இவனால அதுவா, அவரால இதுவா, இதுவால அதுவான்னு. ஏன்னா அதாவது ஒரு அழகான ஒரு பழமொழி ஒண்ணு சொல்லுவாங்க, எள்ளு போட்டா எள்ளு எடுக்க முடியாது, எண்ணெயா வரும்னுவாங்க. மக்கள் கூட்டத்தை பார்த்தா சில சமயங்கள் கேள்விப்பட்டிருப்போம். அதாவது எள்ள போட்டீங்கன்னா, மேல எள்ள தூவுனீங்கன்னா எள்ள கீழே விழாதான், மக்கள் வெள்ளத்துல அது அப்படியே எள்ளு கடைஞ்சு எண்ணெயா கீழே வந்துருமா. அந்த அளவுக்கு மக்கள் வெள்ளம் ஆரவாரம் இருக்குங்கிற மாதிரியாக கம்பன் நமக்கு குறிப்பை தரான். அப்ப நான் எல்லாருக்கும் ஒரு சந்தோஷம். யாருக்குதான் சந்தோஷம் இருக்காது? ஏன்னா மாபெரும் சக்கரவர்த்தியினுடைய பிள்ளையாகிய ராமன் எல்லாருக்கும் பிடிச்ச பிள்ளை. ஆகவே எல்லாருக்கும் அவர் பிடிச்ச பிள்ளையா இருக்கிறதுனால அவருடைய வைபவமாக இருக்கக்கூடிய மணிமுகுடத்தை அவர் எடுக்கும் பொழுது அவர் மன்னரா வரும்போது அதனால அதை பார்க்கறதுக்கு எல்லாருக்கும் ஒரு சந்தோஷம். அதனால அவர்கள் எல்லோரும் கூடியிருக்கிறார்கள். அப்ப அதனால யார் பெருசு யார் பெருசு அப்படிங்கிறத அழகாக கம்பன் சொல்லி, அதுக்கப்புறம் அந்த அயோத்தி மாநகரம் எப்படி இருக்கு அப்படிங்கிறதெல்லாம் காட்சிப்படுத்தி கொண்டு வர்றான். அந்த இடத்துல நம்ம நிறுத்தினோம் நினைக்கிறேன். இப்ப அந்த இடத்துல இருந்து தொடரும். விளக்குழி மறைத்த மன்னர் மணி ஒளி மகுடக்கோடி துளக்குழி விசும்பின் ஊரும் சுடரை மறைத்த சூழ்ந்த அலக்கர் வாய் முத்து முரல் முறுவலர் அணியின் சோதி வளைக்கலாம் என்று அவ்வானோர் கண்ணையும் மறைத்ததன்றே. இந்த மன்னவர்கள் எல்லாம் தலையில கிரீடம் அணிந்திருக்கிறார்கள் இல்லையா, அப்படியே மணிமகுடங்களை கூட்டிக் கொண்டு அவங்க எல்லாம் நிக்கிறாங்க. ஏன்னா பல நாட்டு அரசர்கள் வந்திருக்கிறார்கள். நல்லா ஞாபகம் வச்சுக்கோங்க, தயரதன் சக்கரவர்த்தி, சாதாரணமானவன் இல்லை. சக்கரவர்த்தினா பல பெரிய ராஜ்யங்கள் அவனோடு சேர்ந்து. நம்ம ஏற்கனவே சொன்ன நான் பாலகாண்டத்திலே அவன் அஸ்வமேத யாகம் நடத்துறான். உத்தரகாமேஷ்டி யாகத்துக்கு முன்னாடி அஸ்வமேத யாகம் நடத்தும் போது அந்த குதிரை எங்கெல்லாம் போகுதோ அந்த நிலமெல்லாம் அந்த ராஜாவுக்கு சொந்தம். முடியாதுன்னு சொல்றவன் தான் குதிரையை கட்டி போடணும். குதிரையை கட்டி போட்ட பிறகு சண்டை நடக்கும். இதுதான் அங்க விதி. ஆனால் யாருமே சண்டைக்கு வரல. தசரதனுடைய அஸ்வமாக இருக்கக்கூடிய குதிரை இந்த பெரிய பரப்பான நிலத்திலே போய் வந்தது. யாருமே நிக்கல. அப்ப என்ன அர்த்தம்? எல்லாரும் அவனை ஏற்றுக்கொண்டார்கள் தானே அர்த்தம். அப்ப தசரத சக்கரவர்த்தின்னு சொன்னா எவ்வளவு பெரிய நிலப்பரப்பை அவன் வைத்திருப்பான். அப்போ அவனுக்கு கீழே இருக்கக்கூடிய ராஜாக்களே எத்தனையோ பேர். அப்ப அத்தனை பேரும் அங்க உட்கார்ந்து இருக்கிறான். அவனுடைய மகுடங்கள் எல்லாம் அப்படியே ஒலிய பரப்புதான் இல்லையா? மணி மகுடங்களாக இருந்தால் அவைகள் ஒளி பரப்பும். அந்த ஒளி என்ன செய்யுதான்? விளக்கு ஒளி மறைத்த.
அங்கு இருந்த விளக்கினுடைய ஒளிகளை மறைத்தது. சூரியனை விசும்பின் ஊறும் சுடரை மறைத்த. சூரியன் மேல உதிக்கிறான் பாருங்க, அந்த சூரியனை கூட இது மறைக்கக்கூடிய அளவிற்கு இந்த ஒளியானது ரொம்ப பிரகாசமாக இருந்தது. அங்கே சூழ்ந்திருந்த பெண்களுடைய பற்களும் புன்னகையும் எப்படி இருந்ததா, அப்படியே அணி சோதி ஆபரணங்கள் போல் இருக்கும். ஏன் அணியின் சோதி ஆபரணங்களை ஒத்த, அப்படியே அந்த சுற்றி இருக்கக்கூடிய கட்டி இருக்கக்கூடிய ஆபரணங்கள் எல்லாம் அவை தோற்கடிக்கக்கூடிய அளவிற்கு அந்த ஒளிகளான வெளிவந்து தேவலோகத்தை கூட தோற்கடிக்கக்கூடிய அளவிற்கு, அந்த வானோர்களுடைய கண்களை மறைக்கக்கூடிய அளவிற்கு இந்த ஒளிகள் எல்லாம் போச்சாம். அப்போ அயோத்தியிலே நடக்கக்கூடிய ஒரு விசேஷமானது வானோர்கள் வரைக்கும் போயிருக்கு. அப்ப அது வரைக்குமான ஒரு செய்தியாக அவர்கள் செய்த அலங்காரங்கள் எல்லாம் போய் சேர்ந்தது. எப்ப அந்த இடத்துக்கு மணிமண்டபத்திற்கு முக்கியமாக இருக்கக்கூடிய ராஜகுருன்னு சொல்லக்கூடிய வசிஷ்டர் வர இல்லையா? வசிஷ்டர் யாரு? ராஜகுரு, தயரதனுக்கே குரு. அப்ப மற்றவங்களெல்லாம் இந்த மரியாதை தரணும் இல்லையா? ஆயது ஒரு அமைதியின் கண் ஐயனை மகுடம் சூட்டற்கு ஏயும் மங்களங்கள் ஆன யாவையும் இணையக் கொண்டு தூய நான்மறைகள் வேத பாரகர் சொல்ல தொல்லை வாயில்கள் நெருக்கும் நீங்க மாதவ கிழவன் வந்தான். தவத்திலே சிறந்தவனாக இருக்கக்கூடிய வசிஷ்டன். அதனாலதான் நம்ம சொல்லும் பொழுது ரிஷி பரம்பரைன்னு ஒண்ணு சொல்லுவோம். ரிஷி பரம்பரைகள் சொல்லுகின்ற பொழுது நாராயணர்ல இருந்து ஆரம்பிச்சு நாராயண பத்மபாதர் அப்படின்னு சொல்லிட்டு வரும் பொழுது வசிஷ்ட மகரிஷி அப்படிங்கிற ஒருத்தரை சொல்றது உண்டு. அவர் ரொம்ப முக்கியமானவர் இல்லையா? பிரம்மாவினுடைய புத்திரனாக இருந்தவர் வசிஷ்டர். ஆகவே வசிஷ்ட மகரிஷி முக்கியமாக வந்த குருவிலே ஒரு குரு. அதனால்தான் மாதவம் செய்தவன் அப்படிங்கிற வார்த்தையை கம்பன் இங்கே பிரயோகப்படுத்துறான். என்ன நல்ல ஞாபகம் வச்சுக்கோங்க, மக்கள் முட்டிட்டு நிக்கிறாங்க இல்லையா? நல்லா யோசிங்க. அரண்மனை வாசல்ல வெளியில உள்ள எல்லாம் அப்படியே பெரும் கூட்டம், கூட்டம் கூட்டமா நிற்கிறது. அப்படியே கூட்டம் நிற்கின்ற பொழுது அந்த கூட்டம் திடீர்னு ஒரு வார்த்தை கேட்கிறப்ப விலங்கு 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 நகர 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 நகர். ஏன் நகரணும்? ராஜரிஷி வர்றார். யார் வர்றார்? வசிஷ்டர் வர்றார். வாயில்கள் நெருக்கம் நீங்க. நல்லா பாருங்க, வார்த்தையை போடுங்க பாருங்க, கம்பன் போடுறான். வாயில்கள் நெருக்கம் நீங்க, நெருங்கி நெருங்கி நிக்கிறாங்க மக்கள். இந்த மக்கள் அத்தனை பேரும் என்ன பண்றான்? அந்த நெருக்கங்கள் நீக்கி கொண்டு அவர்கள் உள்ளே, அந்த வசிஷ்டரை உள்ளே விடுவதற்கு அவர்கள் எல்லாம் தானாக விலகி ஒரு மரியாதையை நிக்கிறான். அப்ப அவர் என்ன பண்றார்? எல்லா மங்கள பொருட்களையும், அது மட்டும் இல்லாமல் அந்த ஹோமத்திற்கு தேவையான பல விதமான பொருட்கள் எல்லாவற்றையும், 4 வேதங்களை ஓதக்கூடிய பிராமணர்கள் எல்லாரையும் கூட்டிக் கொண்டு அந்த மணிமண்டபத்திற்குள்ளே நுழைகிறார். ஏன்னா அவர் தான் செஞ்சு வைக்கணும். அதனால அவர் உள்ள நுழைகிறார். நுழையும் போது எல்லாரும் தள்ளிக்கிங்க 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 அப்படின்னு சொல்ல இவர் உள்ள நுழைகிறார். நுழைஞ்சு அங்கே ஏற்பாடுகளை செய்ய போறார். அப்போ அங்க வந்து என்ன பண்றாராம்? கங்கையே முதல் ஆய கன்னி ஈறு ஆன தீர்த்த மங்கள புனலும். கங்கையே முதலாய கன்னி. கங்கை முதலாக, கங்கை கோதாவரி நர்மதா சிந்து காவேரின்னு அவர் பேசல. கம்பன் என்ன சொல்லிட்டார்? கங்கை முதலாக அப்படின்ட்டு. இப்ப கங்கை போன்ற, அப்படி கங்கை போல இருக்கக்கூடிய தீர்த்தங்கள்ல ஆரம்பிச்சு
ஆய கன்னி ஈரு என தீர்த்த மங்கள. அப்ப எங்க வரைக்கும் வந்திருக்காரா? கன்னி என்று சொன்னால் கன்னியாகுமரி, புரியுதா? கன்னியாகுமரின்னு பேர். கன்னினா கன்னியாகுமரியை சொல்றோம். அப்ப கங்கா நதியில ஆரம்பிச்சு கன்னியாகுமரி வரைக்கும் என்னென்ன புண்ணிய நதிகள் உண்டோ அத்தனை தீர்த்தங்களையும் எடுத்துக்கொண்டு, நம்ம காவேரியும் போயிருக்கோம், தாமிரபரணியும் போயிருக்கோம், புரியுதா? காவேரியும் போயிருக்கும், தாமிரபரணியும் போயிருக்கும். அப்ப இதெல்லாம் புனித நீர்கள், அதெல்லாம் போயிருக்கும். பாலாறு போயிருக்கும். பாலாறு அந்த காலத்துல ஒரு பெரிய லெவல்ல இருந்தது. ஒரு வேலூர் செங்கல்பட்டு மாவட்டத்திலே காஞ்சிபுரத்திலே ஓடக்கூடிய ஒரு பெரிய இது நதி, அது பாலாறு. பாலாறு ரெண்டா பிரியுது. வேதவதின்னு ஒரு நதி ஒண்ணு ஓடிட்டு இருந்தது காஞ்சிபுரம் பக்கத்துல. இப்பெல்லாம் போய் பார்த்தா வெறும் வாக்கியா மாதிரி ஒரு தண்ணி மட்டும் சின்னதா போயிட்டு இருக்கு ஓடையில. அதுக்கு பேர் வேதவதின்னு ஒரு நதி. அந்த வேதவதியை பத்தி எல்லாம் பாகவத புராணத்துல அங்கங்க விஷயங்கள் சொல்லப்பட்டிருக்கு. பாலாறு நதியை பத்தி பேசியிருக்காங்க. பயசோவந்தின்னு பேரு. பயசா நதின்னு சொல்றோம். பயசம் அப்படின்னு சொன்னால் பால்னு பேரு. பாலை பேராக கொண்ட பாலாறு. சரியா? வெட்டாறுன்னு ஒரு ஆறு ஒண்ணு இருந்தது. கடவுர் பக்கத்துல போனீங்கன்னா ஒரு ஆறு ஒண்ணு ஓடும், வெட்டாறுன்னு ஒண்ணு போகும். அதனுடைய கரையிலே இருந்த சிவன் கோயிலை பத்தி பாட்டெல்லாம் இருக்கு தேவாரத்தில். இப்ப அந்த கோவில்லாம் அந்த ஆறெல்லாம் என்னவா இருக்குன்னு கேட்காதீங்க. அந்த ஆறெல்லாம் இப்ப மண்ணா தான் இருக்கு, அது வேற. அந்த ஆறெல்லாம் இருந்ததுன்னு கேள்வி. அப்ப இத்தனை ஆறுகளையும் அவர் என்ன பண்ணியிருக்கார்? தீர்த்தங்களை எடுத்திருக்கார். கங்கையே முதல ஆய கன்னி ஈறு என தீர்த்த அத்தனை தீர்த்தங்களையும் கொண்டு வந்து மங்கள புனலும் 4 வாரியின் நீரும் பூரித்து, அது மட்டும் இல்லையா, 4 கடல்களுடைய நீரையும் எடுத்திருக்காராம். அதையும் கொண்டு வந்து போட்டு குடங்கள்ல நிரப்பி அங்கேயின் வினையிற்கு ஏற்ற யாவையும் அமைத்து, அங்க என்ன மாதிரி வைக்கணுமோ எல்லாம் வச்சு, அக்னிக்கு செய்ய வேண்டிய ஹோம குண்டங்களுக்கெல்லாம் என்னென்னலாம் வேணுமோ, எந்த அளவுக்கு அளவு, குழி எப்படி இருக்கணும், என்ன சைஸ்ல இருக்கணும்லாம் இருக்கு. சரியா? நம்ம வீட்டுல வச்சு பண்றது வேற. கோவில் எல்லாம் பாத்தீங்கன்னா அது எதுக்குன்னு ஒரு அளவு வச்சிருப்பாங்க. ஹோம குண்டத்துக்கு பிரிச்சு பிரிச்சா ஒரு அளவு இருக்கு. இத்தனை அளவு, இத்தனை அடியெல்லாம் இருக்கு. சில ஹோமங்கள் சிலதெல்லாம் செய்வாங்க. சில ஹோமங்கள் பக்கத்திலேயே இன்னொரு ஹோம குண்டம் ஓபன் பண்ணி தான் செய்வாங்க. அதே ஹோம குண்டத்துல செய்ய மாட்டாங்க. இதெல்லாம் இருக்கு நிறைய கதைகள். ருத்ரன் சொல்றோம், ருத்ரத்துக்கு ஒரு ஹோம குண்டம் பண்றான், பக்கத்திலேயே தேவி மகாத்மியம் அல்லது அம்பாளுக்கு சண்டி ஹோமம் பண்றான்னா அதே ஹோம குண்டத்துல பண்ண மாட்டான், வேற ஒரு ஹோம குண்டம் பண்ணணும். அதெல்லாம் இருக்கு, அதுல விசேஷங்கள்லாம் சொல்லப்பட்டிருக்கு. அப்ப அது போல என்ன பண்றார்? அழகாக அவர் ஹோம குண்டங்களை எல்லாம் அமைத்து, ஹோம குண்டங்கள்லாம் வச்சு, அக்னிக்கு என்னென்ன செய்யணுமோ அதெல்லாம் கொண்டு வந்து, அதுக்கு பல விதமான இந்த சமித்து குச்சிகள்னு சொல்லுவோம், அதெல்லாம் கொண்டு வந்து வச்சு, வீர சிங்காசனமும் வைத்து செய்வன விரைவும் செய்தான். அங்க ஒரு சிம்மாசனத்தையும் கொண்டு வந்து வச்சு, அதுல என்னென்னலாம் செய்யணுமோ எல்லாத்தையும் செய்யறான். செஞ்சுட்டு இப்ப எவ்வளவு செஞ்ச பிறகு முக்கியமான ஆள் வரணும் இல்லையா? யாரு? அப்பா வரணும். தசரதன் இல்லாம அங்க என்ன வேலை? இப்போ வசிஷ்டன் திரும்பி பாக்குறான், சுமத்திரனை பார்த்து கேட்கறான், தசரதனை கூட்டு வைப்பா, எங்க வேலை? டைம் ஆயின்றது என்னையா, போய் கூட்டு வாப்போ அப்படிங்கிற மாதிரி சொல்லுவோம்ல. இப்ப நம்ம ஐயா எல்லாம் வந்து கல்யாணத்துக்கு உட்காந்து இருந்தாப்பா, முகூர்த்தத்துக்கு நேரமாச்சு, பொண்ணை வர சொல்லுங்க, டைம் ஆகுது சொல்றோமா இல்லையா? அது போல வசிஷ்டர் சொல்றாரு பாருங்க, கணித நூல் உரைத்த மாந்தர் காலம் வந்து அடுத்தது என. அந்த காலத்திலேயே சொல்லியிருக்கார் வசிஷ்டர் கூட, அப்ப டைம் ஆகுது வர சொல்லுன்னு. காலம் வந்து அடுத்தது என, இப்ப டைம் ஆகி போச்சு. பிணியற நோற்று நின்ற பெரியவன் விரைவின் ஏகி, பிறவி நோய் நீங்கும்படி இருக்கக்கூடிய, வழுவாமல் இருக்கக்கூடிய வசிஷ்ட முனிவனை நோக்கி அவர் என்ன சொல்றாராம் சுமித்திரனை பார்த்து? இறைவின் ஏகி மணிமுடி வேந்தன் தன்னை வல்லையின் கொணர்தி என. என்ன சொன்னா? போய் சீக்கிரமா தசரதனை கூட்டிட்டு வா, டைம் ஆகுது. பனிதலை நின்ற காதல் சுமத்திரன் பரிவின் சென்றான்.
அப்படியே யார் என்ன சொன்னாலும் அந்த கட்டளையை தலைமேற்கொண்டு செய்யக்கூடியவனாக இருந்த அன்பின் காதல் நல்ல ஞாபகம். வார்த்தையை பார்த்தீங்களா? கம்பன் போட்ட வார்த்தை காதல் சுமத்திரன். காதல் சுமத்திரன்னா என்ன அர்த்தம்? தயரதனுக்கு என்னைக்குமே அன்புக்கு பாத்திரமாக இருக்கக்கூடிய ஒருவன் சுமத்திரன். அதனாலதான் அவரை மந்திரியாகவும் எல்லாவும் வச்சுட்டார் கடைசி வரைக்கும். தசரதன் தான். அப்ப அவன் என்ன பண்றான்? கிடுகிடுன்னு போறான். அவன் தான் மெயினான மந்திரி. ஓடுறான், உள்ள போய் கூட்டிட்டு வரணும்னு போறார். ஏன்னா அங்க அங்க நடந்த விஷயங்கள் உங்களுக்கு தெரியாது இல்லையா? இவன் என்ன நினைச்சிருப்பான்? அரண்மனையில எங்கேயோ ஒரு இடத்துல இருப்பாருன்னு நினைச்சிட்டு போயிருப்பானா இல்லையா? அதான் நினைச்சிருப்பான். வசிஷ்டர் கூட்டு வாப்பான்னு சொன்னா இவர் என்ன நினைச்சிருப்பான்? காலையில எழுந்து பிள்ளைக்கு பட்டாபிஷேகங்கிறதுனால அப்பா அங்கேயும் இங்கேயும் ஓடிட்டு இருப்பார். நம்மளே அப்படித்தானே பண்ணுவோம். கல்யாணம் அப்படின்னு சொன்னா மேடையில போய் நிக்க போறோம். நாம தான் எல்லா இடத்துலையும் சுத்திட்டு இருப்போம். அப்புறம் அங்கேருந்து ஐயா குரல் கொடுப்பாரு, எங்கப்பா பொண்ணு மாப்பிள்ளைக்கு அப்பா அம்மா எங்கப்பா அப்படின்னு. இங்கேருந்து ஓடும் இல்லையா? அப்ப என்ன பண்ணோம்? என்ன காரணம்? நாம 1008 வேலைகள் செய்யும் பொழுது அவர்கள் கேட்கும் பொழுது ஓடணும் இல்லையா? அப்படித்தான் இவன் நினைச்சிட்டு இருக்கான் சுமந்தர். இங்கே அவர் எங்கேயோ நின்று இருக்காரு போல் இருக்கு, நம்ம போவோம்ட்டு. விண் தொட நிவந்த கோவில் வேந்தர்தம் வேந்தன் தன்னை கண்டிலன். அதான் பிரச்சனை. வந்தான் அரண்மனையில வந்து தேடுறான். தேடினா ஆளக்கான். தெரிஞ்சு வச்சு வினவ கேட்டான், எங்க அப்படின்னு கேட்கிறான். எங்க சக்கரவர்த்தி? கைகைகள் கோவில் நன்னி தொண்டைவாய் மடந்தை அமரின் சொல்ல. அங்க இருந்தவங்க எல்லாம் சொன்னாங்களாம், இன்னும் கைகை அரண்மனையில தான் இருக்காரு அவர். சரியா? இவர் போய் எங்க கேட்டாரு? அரண்மனையில இருக்கிறவங்களை கேட்டார். ஏன்னா அரண்மனையில இருப்பார் நினைச்சுட்டு இருந்தார். இவர் காலையில எழுந்து வந்திருப்பாரு இவருக்கு, சுமந்திரனுக்கு. போய் கேட்கிறாரு, எங்க இங்க இவர் காண, ராஜாவை காணும். இல்ல அவரு கைகை அரண்மனையில தான் இருக்காரு. உடனே அங்க போறான். மற்ற அவரும் செல்ல பெண்டிரில் கூற்றம் அந்நாள் பிள்ளையை கொணர்க என்றாள். அருமையான வார்த்தை. கம்பன் ஒரு வார்த்தை போட்டான் பாத்தீங்களா? என்ன வார்த்தையை போட்டான்? பெண்டிரில் கூற்றம் அந்நாள். பெண்களில் யமனை போல் இருக்கக்கூடிய கைகேயி போட்டான் வார்த்தையை கம்பன். வந்துருத்தவனுக்கு என்ன சொல்லிட்டான்? பெண்களில் யமன் போல் இருக்கக்கூடிய கைகேயி என்ன சொன்னானா? இவன் போய் கேட்கறான், மகாராஜா நீ ராமனை கூட்டிட்டு வாட்ட. என்ன சொன்னா? மகாராஜா, அவ்வளவுதான் சொல்லியிருப்பாங்க இல்லையா? மகாராஜா ராமனை கூட்டிட்டு வா அப்படின்ட்டு கைகை. இப்ப ராமனை கூட்டிட்டு வான்னு சொன்ன பிறகு கட்டளை தானே அது? மகாராணி சொன்னா கட்டளை தானே? கைகையை சொல்லிவிட்டா. அப்ப அவன் போய் கூட்டிட்டு வரணும். அப்ப சுமந்திரன் உடனே அங்கேருந்து கிளம்புறான். என்றனள் என்ன கேட்டான். எழுந்து பேருவகை பொங்க பொன்தினி மட வீதி பொறுக்கென நீங்கி புக்கான். கம்பனுக்கு நிகர் கம்பன் தான். அந்த வார்த்தைகள் எல்லாம் எப்படி போடுறான் பாரு. பொறுக்கென புக்கான். அப்படி போனான். எப்படி போறான் பாருங்க. அப்படி சக்குன்னு கிளம்பிட்டான். அந்த இடத்துல நிக்கல, கிளம்பி உடனே கிளம்பிட்டான். தன் திரு உள்ளத்துள்ளே தன்னனியே நினையும் மற்ற அக்குன்று இவர் தோழினையை தொழுது வாய் புதைத்து கூறும். இப்படி கொண்ட உடனே கைகை என்ன சொன்னா? பிள்ளைய கொண்டு வான்ட்டான். இவனுக்கு என்ன சந்தோஷம் அப்படின்னா, இவள கைகை வந்து அப்பாவுக்கிட்ட ராமர் நமஸ்காரம் பண்ணிட்டு அதுக்கப்புறம் பட்டாபிஷேகத்துக்கு வரலாம் அப்படிங்கிறதுக்காக கூப்பிட்டுருக்காப்பட்டிருக்கு அப்படின்னு சொல்லி இவனுக்கு ஒரே சந்தோஷம். எழுந்த பேரு வகை பொங்க, பெரிய மகிழ்ச்சி அவனுக்கு. ஆஹா பாரேன், இப்படி மகாராணி பார் இவ்வளவு மரியாதையா அப்பாவை முதல்ல வந்து பார்த்துட்டு அப்புறமா கிளம்பி போகிறதுக்கான வழியெல்லாம் சொல்லித்தரா, எவ்வளவு முறையா சொல்லித்தரான் அப்படின்னு சொல்லி ஒரே சந்தோஷம். போய் ராவனை கூட்டிட்டு வா அப்படின்னு சொன்னா என்ன அர்த்தம்? இப்ப சுமந்திரன் என்ன சொல்லுவான்? நான் தான்ப்பா ராவனை பட்டாபிஷேகத்துக்கு கூட்டிட்டு வந்தேன்ப்பா அப்படின்னு சொல்லுவானா இல்லையா? எல்லாருக்கும் முன்னாடி சொல்லுவானா இல்லையா? என்ன பண்ற, யாராவது மறுநாள் விழாவெல்லாம் முடிஞ்சு போச்சுன்னு வச்சுங்க, நல்ல விதமா பட்டாபிஷேகம் எல்லாம் முடிஞ்சு போச்சு, என்ன சொல்லுவான் சுமந்திரனா இருந்தா? தெரியுமா தெரியுமா கைகை, நான் போய் கைகை கிட்ட போய் அரண்மனை நிக்க கைகையை சொன்னா போய் ராவனை கூட்டின்னு, யார் கூட்டின்னு வந்தாங்கிற பேர்ல நான் தான் கூட்டின்னு வந்தேன் அப்படின்னு சொல்லுவானா இல்ல? அவனுக்கு ஒரு பெருமை தானே. அந்த பெருமையை சொல்லுவதற்கும் அதுக்கும் ஒரு சந்தோஷம் தானே அவனுக்கு. எழுந்து பேருவகை பொங்க. இந்த சந்தோஷத்துல என்ன பண்றான்?
பொன்தினி மனவீதி, அந்த தெருக்களிலே அழகாக பொறுக்கென நீங்கி ராமனுடைய மாளிகைக்குள்ள போயிட்டான். தந்திரு உள்ளத்திலே தன்னையே நினையும் அக்குன்று இவர் தோழினையை. அங்க அவனுடைய மனத்திற்குள்ளே அவனை நினைத்து கொண்டிருக்கக்கூடிய அந்த குன்றை போன்ற புஷங்களை உடைய ராமபிரான். அது என்ன சார், அவனையே நினைச்சுட்டு இருக்கான் அப்படின்னா, ராமன் தன்னுடைய குலதெய்வமாகிய அரங்கநாதனை சேவித்துக் கொண்டிருந்தான். அந்த அவதாரம் மனுஷ அவதாரம். புரியுறதா? ராமன் அந்த இடத்திலே மனித ரூபனாக அங்க நிற்கும் பொழுது, அந்த மனித ரூபத்திலே இருக்கின்ற பொழுதும் அவனுடைய குலதெய்வமாக இருக்கக்கூடிய அரங்கநாதனை, ரங்கநாத சுவாமியை அவன் வணங்குறான். அதனால்தான் தன்னையே தனக்கு தன் திரு உள்ளத்துள்ளே தன்னையே நினையும் அக்குன்று. திருமாலுடைய உருவம் தான் அந்த ரங்கநாதன். அந்த அரங்கநாதனை இவர் நமஸ்காரம் பண்ற. அவர்கிட்ட ஓடி வந்து இவர் நிக்கிறார். அவர் வந்து என்ன பண்றார், வணங்கி வாயை மூடிக்கொண்டு. பெரியவங்க கிட்ட பேசும்போது சில வழக்கங்கள் உண்டு. ராஜாக்கள் கிட்ட எல்லாம் பேசும் பொழுது வாயை திறந்து வச்சுன்னா பச்சாப்சான்னு பேசக்கூடாது. வாயை மூடி, புரியுறதா? ஏன்னா பேசும்பொழுது நம்முடைய எச்சி மேல படப்படாது. பாத்தீங்கன்னா மகான்கள் முன்னாடி அப்படித்தான் பண்ணுவான். ஆடைகள் எல்லாம் திருத்தி கொண்டு கையிலே வைத்துக் கொண்டு இப்படி குறுகி அப்படி பேசுற. இது ஏதோ உடனே நம்ம ஆட்கள் வேற மாதிரி யோசிச்சுட்டான் இல்லையா? அதுக்கு வேற அந்த வர்ணம் எல்லாம் பூசி பத்தியா அவங்களுக்கு திமிரு. அப்படி இல்லை, மரியாதை. இது அந்த காலத்துல ராஜாக்களுக்கும் இருந்து. ராஜா இடத்துல பேசும்போதும் அடியேன் இப்படிதான் பேசுவான். இப்ப ராஜா ஆக போற ராமன், சுமந்திரன் மந்திரி, அப்பா காலத்துல இருந்து இருக்கிறான், பெரியவன். நல்லா யோசிச்சு பாருங்க, சீனியர் மோஸ்ட் மந்திரி இல்லையா? அவன் என்ன செய்யலாம்? ராமா வாப்பா சொல்லல. அவரு எப்படி சொன்னார்? அம்மா வர சொல்லி சொன்னான். இப்ப புரிஞ்சுக்கோங்க, எவ்வளவு பெரிய ஆளாக இருந்தாலும், எவ்வளவு பெரிய பதவியிலேயே இருந்தாலும் பணிவு முக்கியம். ராமாயணம் கற்றுக் கொடுக்கின்ற முக்கியமான பாடம் பணிவு. அது எத்தனை கேரக்டர்ல இருந்து நம்ம கத்துக்கலாம்னா எல்லா கேரக்டர்ல இருந்தும் கத்துக்கலாம். சுமந்திரனுடைய கேரக்டர் ஒரு முக்கியமான கேரக்டர். அதுல ராமன் தான் பார்த்து வளர்ந்த பிள்ளை, தான் பார்த்து வளர்ந்த பிள்ளை ராமன். கரெக்டா? ராமனை தன்னால பார்த்து வளர்ந்த பிள்ளை. இந்த ராமனை வாப்பா போப்பா வாடா போடான்னு கூட சொல்லக்கூடிய உரிமை அளவிற்கு அவருக்கு இருக்கு. ஆனாலும் அன்றைக்கு அவன் ராஜாவாக போகிறான். ஆகவே வாய்புத்தி பேசுறான். அம்மா வர சொல்லி சொன்னாங்க. எப்படி மரியாதை இதெல்லாம். சுமந்திரன் ராமனை கூப்பிடுறான். கொற்றவர் முனிவர் மற்றும் குவலயத்துள்ளோர் உன்னை பெற்றவன் தன்னை போல பெரின் பரிவு இயற்று நின்றார். சிற்றவைதானும் அங்கே கொணர்க என செப்பினாள். அப்பொன் தட மகுடச் சூட போதுதி விரைவின் என்றான். எப்படி அரசர்களும் இந்த இல்லை இங்கே இருக்கக்கூடிய மக்கள் அத்தனை பேரும் உன்னை பெற்ற தயரதனை போல உன் மீது அன்பு காட்டிக் கொண்டிருக்கிறார்கள். ராமா, உன்னை பெற்றவன் தன்னை போல பெரும் பரிவு இயற்று நின்றார். அப்போ தயரதன் போல தந்தை பாசத்தை கொட்டியவர்கள் அதிகம். கம்பன் இதுக்கு முன்னாடி ஒரு பாட்டுல சொல்றான். சில பாடல்களை நான் ஸ்கிப் பண்ணி வந்ததுல ஒரு பாட்டுல சொல்றான். ராமன் தசரதனுக்கு பிறந்த பிறகு அந்த ஊர்ல இருந்த நிறைய கல்யாணமானவர்களும் ஆண் வாரிசு வேணும்னு நினைச்சவங்கள்லாம் சொன்னாங்களாம், இனிமே எனக்கு யாரும் தேவையில்லை, ராமன் வந்துட்டான் என்னுடைய பிள்ளைன்னாங்களாம். எப்படி
அவர்கள் பிள்ளைய பெத்துக்கலையா. என்ன காரணம்னா ராமன் இருக்கான் போது என் புள்ள ராமன், அவர் இருக்காரு போது எனக்கு அவர் இருந்தா பத்தாதான், எனக்கு அவர் போதும். எப்படி பாருங்க. அப்போ எப்படியான மனதை பெற்றவனாக இருந்தான் ராமன், இதுதான் முக்கியம். அதனாலதான் எல்லாம் சொல்றான், பெற்றவன் தன்னை போல பெரும் பரிவு ஏற்றி நின்றார். அப்பா உன்ன இந்த குவளையத்துடைய மக்கள், அயோத்தி மாநகர மக்கள் அனைவரும் தான் பெற்ற பிள்ளையை போல் உன்னை பார்த்து கொண்டிருக்கிறார்கள் பார். ஆனாலும் சிற்றவை தானும் உன்னுடைய சின்னம்மா யாரு கைகேயி அங்கே கொணர்க, நாங்க வர சொல்ற என செப்பினாள். அப்பொன் தட மகுடம் சூட போதுதி விரைவின் என்றான். போய் சீக்கிரமா போய் பார்த்துட்டு பட்டாபிஷேகத்துக்கான வேலைக்கு சீக்கிரமா வாப்பா அப்படிங்க சுமந்தன். ஏன்னா அவனும் அங்க போய் சொல்லணும் இல்லையா, வசிஷ்டர் இவனெல்லாம் கூட்டிட்டு வான்னு சொல்லியிருக்காரு. ஏன்னா இவன் போனவதான் அங்க கைகேயி இவன் கிட்ட ஏதோ சொல்லி அவங்க அப்பா அனுப்பணும்னு வச்சிருக்காளா என்னமோன்னு இவனுக்கு தெரியாதுன்னு நினைச்சிட்டு இருக்கான். ஏன்னா இவனுக்கு தெரியாது அங்க நடந்த கதை என்னன்னு தெரியாது. தசரதன் என்னவா இருக்கான், தசரதன் உள்ள எப்படி படுத்துட்டு இருக்கான், யாருக்கும் எதுவும் தெரியாது. கைகேயி சொன்னதுனால அவன் போய் கைகேயி சொல்லியிருக்கா நீ கிளம்புங்கிறான். ஐயனும் அச்சொல் கேளா ஆயிர மௌலியானை கைதொழுது அரச வெள்ளம் கடல் எனத் தொடர்ந்து சுற்ற தெய்வ கீதங்கள் பாட தேவரும் மகிழ்ந்து வாழ்த்த தையலர் இறைத்து நோக்க தாரணி தேரில் சென்றான். அங்க சொல்ல மட்டும் கேட்டான். சித்தி கூப்பிட்டுருக்கா கைகேயி, உங்க அம்மா சின்னம்மா கைகேயி கூப்பிட்டுருக்கான்னு ஒன்னே என்ன பண்ணானா, அங்கே 1000 திருமுடிகளை கொண்ட திருமாலை வணங்கி அங்கிருந்த அரச வெள்ளம் கூட்டம் அப்படியே அல மோதுது. அப்பானுடைய நண்பர்கள் அத்தனை பேரும் அங்க அரசர்களாக இருக்கக்கூடியவர்கள் எல்லாம் நிக்கிறாங்க. அவங்களை எல்லாம் கடந்து ஒரு இடத்துல தெய்வ கீதங்கள் பாடிக்கொண்டிருக்கு. அதையும் தாண்டி தேவர்கள், வானில் இருக்கக்கூடிய தேவர்கள் எல்லாம் மகிழ்ந்து வாழ்த்துகிறார்கள். அதையெல்லாம் பெற்றுக்கொண்டு தையலர் இறைத்து நோக்க வருகின்ற பொழுது அந்த மகளிர்கள் அத்தனை பேரும், அயோத்தி மாநகரத்தில் உள்ள மகளிர்கள் அத்தனை பேரும் அவன் அப்படியே அதிசயித்து பார்க்கக்கூடியவர்களாக அவர்களையும் கடந்து அவன் என்ன பண்ணான், தேரிலே ஏறுகிறான். இப்ப இனி வரக்கூடிய சில இடங்கள் அவருடைய வர்ணனைகளை சொல்லுவார் கம்பன். அவர் தேர்ல போனதை எத்தனை பேர் அதிசயித்து பார்த்தார்கள் என்னென்ன அப்படிங்கிறதெல்லாம் வரும். அதை கொஞ்சம் பார்ப்போம். திருமணி மகுடம் சூட சேவகன் செல்கின்றான் என்று ஒருவரில் ஒருவர் முந்த காதலோடு உவகை உந்த இருகையும் இறைத்து மொய்த்தார் இனி உயிர் யாருக்கு ஒன்றாய் பெரு அருதேரில் செல்ல புறத்திடை கண்டோர் போல்வார். அதாவது இந்த ராமன் என்ன பண்றான், அழகான ராமன், வீரமே உரித்தான ராமன் அழகிய ரத்தனம் பதித்த கிரீடத்தை சூட்டிக் கொண்டு போறான். எப்படி போறான், திருமணி மகுடம் சூட சேவகன் செல்கின்றான். அவரை பார்க்கறதுக்கு ஒருத்தர் முந்திக்கிட்டு போய் நிக்கிறாங்க. இருப்ப ராமர் போறாரு தள்ளி தள்ளி போய் நிக்கிறான் இல்லையா. அப்படியே ஆரவார். இப்ப நம்ம பார்த்திருக்கோம் இல்லையா, நல்ல பெரிய தலைவர்கள் எல்லாம் போகும்போது ஓன்னு சத்தம் போடுறது, கையை ஆட்டுறது எல்லாம் பாக்குறோம் இல்லையா, டிவியில பாக்குறோம். இந்த தலைவர் வரும்போது அவ்வளவு சத்தம் போட்டாங்க. இப்ப தலைவருக்கே இவ்வளவு சத்தம் அப்படின்னு சொன்னா ராமனுக்கு சத்தம் இருக்காதா? இப்ப ராமர் போறார், ஒருத்தர் முந்திக்கிட்டு ரெண்டு பக்கத்திலையும் ஆர்வங்கள் அப்படியே ஆரவாரம் செய்து கொண்டு அவன் ஒருத்தர் முந்திக் கொண்டு எல்லாரும் அப்படியே பார்க்கிறாங்க. அப்படி பார்க்கின்ற பொழுது அழகான ஒரு தேரிலே அவன் சென்று கொண்டிருக்கின்றான். துன்னனும் சொல்லால் சொல்ல சுடர்முடி துறந்த தூய மஞ்சென்னும் திருவை நீக்கி வழிகுளா முன்னம் வள்ளல் பண் எனும் சொல்லினார்த்தம் தோல் எனும் பனைந்த வேயும் கண் எனும் கால வேளும் மிடைநெடுக்கானம் புக்கான். சரியா, இனிமேத்தான் அவன் போய் கைகேயி சொல்லக்கூடிய மொழியை கேட்க போறான். நடுங்கத்தக்க சொல்களை இனிமேத்தான் அவன் சொல்ல போறா கைகேயி. இனிமேத்தான் அரண்மனைக்கு போன பிறகுதான் அவ கட்டளையை சொல்ல போறா. சரியா,
ஆனால் ஒளி பொருந்திய அந்த இதுவை, ஆனா கொஞ்சம் கூட அவனுடைய மனதிலே எந்த சஞ்சலமும் இல்லை. நல்லா ஞாபகம் வச்சுக்கணும். அப்பா அரசாட்சி உண்டுன்னு சொல்லும் போது என்ன மனசாட்சியோடு இருந்தானோ, எப்படி அவன் முகத்திலே அவனுக்கு ஒரு சிரிப்பு இருந்ததோ, எந்த சலனமும் காட்டலையோ, அதே சலனத்தோடு தான் அவன் இருக்கான். எந்த விதத்திலையும் மாற்றம் இல்லை. சரியா? அப்பேற்பட்டவன் என்ன சொல்றாரு, கம்பன் மனசுல இது தோணுது என்னன்னா, கைகேயி வரம் வாங்கியிருக்கா. என்ன வரம் வாங்கியிருக்கா? கானகம் போகணும் ராமன். இப்ப ராமர் காட்டுக்கு போறான். அது மட்டும் இல்ல, நிலமகள் என சொல்லக்கூடியவளை பிரிந்து செல்ல போகிறான், காடு செல்ல போகிறான். ஆனால் இதையெல்லாம் தெரியாமல் அந்த பெண்கள் எல்லாம் என்ன செய்யறாங்க, அவன் தேர பார்த்துக்கிட்டு நிக்கிறாங்க இல்லையா? தோல் எனும் பனையும் வேய கண் எனும் காலவேளும் மிடை நெடுங்கானம் புக்கான். அப்படியே கண்களால் அவனை பார்த்து கொண்டு அப்படியே நிக்கிறாங்க. அவன் என்ன சொல்றான், கம்பன் ஒரு கான்ட்ராஸ்ட் சொல்றான். இப்ப போகும்போது இவ்வளவு அழகை ரசிக்கின்ற இந்த பெண்கள், ஏன் இப்படி சொல்றாருன்னா நல்லா ஞாபகம் வச்சுக்கோங்க. இப்ப போகும்போது இந்த அழகை ரசிக்கின்ற பெண்கள், நாளைக்கு அவன் கானகம் போன்னு சொல்லும் பொழுது மறைவுரை தரித்து கொண்டு துறவியை போல் நடந்து சீதையோடு அவன் போறான் பாத்தீங்களா? தேர்ல சுமத்திரன் கொண்டு போய் விட போறான். அந்த தேர் காட்சியை யாரால பார்க்க முடியும்? அதை சந்தோஷமாக இந்த மக்கள் பார்ப்பார்களா? நல்லா யோசிச்சு பாருங்க. சந்தோஷம் இப்ப இருக்கு, பட்டாபிஷேகம் அவருக்கு பண்ண போறாங்கன்னு சந்தோஷம். ஆனால் காட்டுக்கு நாளை இப்ப உடனே கிளம்ப போறானே, அம்மா சொன்ன உடனே அவர் ஒண்ணு நிக்கலையே, இதோ கிளம்புறேன்னு கிளம்பிட்டான். வந்தா கோசலை இடத்திலே சொன்னான், சொல்லிட்டு கிளம்புறேன்னு விட்டான். சீதையும் வரேன்னா அங்க லக்ஷ்மணனும் உடனே கிளம்பிட்டான். லக்ஷ்மணன் கிளம்ப முன்னாடி நீ போய் மனைவி கிட்ட சொல்லுங்கிறான். மனைவி கிட்ட போய் சொல்லிட்டு வரேன்னு போயிட்டு வர்றேன்ட்டான். வேற ஒன்னும் சொல்லல. அவகிட்ட போய் உத்தரவெல்லாம் கேட்கல. பாத்தீங்களா லக்ஷ்மணனுடைய விஷயம் பாருங்க. ராமன் சீதை இடத்திலே சொன்னான், லக்ஷ்மணன் தகவலை சொன்னான். அவ்வளவுதான். எப்படி அங்க போய் தகவலைத்தான் சொன்னான். நான் ராமனோட போறேன்ட்டான். அவ்வளவுதான் விஷயம், அவ்வளவுதான். புரியுறத? ஆனா சீதை இடத்திலே அவன் ராமன் போய் சொல்ல வேண்டியதாக இருக்கு. காரணம் என்ன? கையை பிடிச்ச மனைவி போய் சொல்றான், நான் கிளம்ப போறேன். அவ சொல்றான், நானும் வரேன். பின்னாடி வரப்போகுது. அயோத்தி காண்டம் ஃபுல்லும் அழகாக இருக்கக்கூடிய விஷயங்கள், நிறைய விஷயங்கள் படிக்க போறோம். நல்ல அயோத்தியா காண்டம் அருமையான காண்டம். அப்ப இத்தனை அழகாக இன்னைக்கு ரொம்ப படு விமர்சையாக போகக்கூடிய ராமனை கான்ட்ரா கொடுக்கிறார் நமக்கு கம்பன். நாளைக்கு இன்னும் கொஞ்ச நேரத்துல அவன் காட்டுக்கு போகும்போது எப்படி பார்ப்பாங்க? கஷ்டம்தான். சுண்ணமும் மலரும் சாந்தும் கனகமும் தூவ வந்து வண்ண மேகலையும் நானும் வளைகளும் தூவுவாரும் புன் உற அனங்கன் வாழி புழைத்தும் புனர்மென் கொங்கை கண்ணுறப் புழுதி காம வெம்புனல் கழுவுவாரும். பெண்கள் அப்படியே கையில வந்து என்ன பண்றாங்கன்னா, பொடிகள் சந்தனம் எல்லாத்தையும் தூவி கொண்டிருக்கிறார். பொன் எல்லாத்தையும் இப்படி ராமன் மேல சிந்தனம்ட்டு அவனுடைய அழகிய ஆபரணங்கள் மேல. ஆனா இவங்க என்ன பண்றாங்க, தூவ தூவ இவங்களுடைய ஆபரணங்கள் மேலே படுது. அப்படியே அவங்க கையெல்லாம் இருக்கக்கூடிய வளைகளுடைய சத்தங்கள் கேட்குது. அது மட்டும் இல்ல, அவனுடைய அழகை ரசித்துக் கொண்டிருக்க மன்மதனுடைய பானங்கள் தாக்கி அவர்களெல்லாம் அப்படியே ராமனுடைய அழகை ரசித்துக் கொண்டு அவர்கள் அப்படியே காமுற்று நின்றார்கள் என சொல்லி பேசுகின்றான் கம்பன். அப்படின்னா என்ன அர்த்தம்? ராமனுடைய அழகுங்கிறது ஒரு தனிச்சிறப்பு. அங்கணன் அவனி காத்தோர் ஆம் இவன் என்னல் ஆமோ நம் கண் அன்பு இலான் என்று உள்ளம் தள்ளுரு நடுங்கி நெய்வன். இவனுடைய ராமனுடைய அழகிய கண்கள் இந்த உலகத்தை காப்பாற்றக்கூடியவன் அப்படின்னு நினைக்குதான். ஆனா இன்னொரு மனசுல இன்னொன்னு பொறுக்குதான், ஐயோ என் மேல அன்பு பாசம் இல்லாம இருப்பானோ அப்படிங்கிற மாதிரி இருக்கும். ஏன்னா நாளைக்கு அவன் ராஜாங்கத்தை பார்த்துட்டான்னா நாளைக்கு நாட்டு வேலை வந்துடும் இல்லையா? இப்ப தன்னை பத்தி யாரும் யோசிக்க மாட்டாங்க இல்லையா? அப்படிங்கிற மாதிரி. செங்கனும் கரிய கோல மேனியும் தேரும் ஆகி எங்கனும் தோன்றுகின்றான் என்னை இணைவாரோ ராமன் என்பார். அப்படி
எப்படி எங்க பார்த்தாலும் அவன் அழகாக அழகாக காட்சி தருகிறானே அப்படின்னு நினைக்கிறாங்க. இப்ப இது மக்கள்ல இருக்கக்கூடியவர்களுடைய மனதிலே தோன்றக்கூடிய விஷயம். அதே போல முனிவர்கள் எல்லாம் நிக்கிறாங்க. ஏன்னா எல்லாரும் வந்திருக்காங்கல்ல பட்டாபிஷேகத்தை பண்ணி வைக்க. அவர்கள் எல்லாம் நினைக்கிறாங்களாம், இணையாரை மகளிரெல்லாம் இறைத்தனர் நிறைத்து மொய்த்தார் முனைவரும் நகர மூதூர் முதிஞரும் இளைஞர் தாமும் அனையவன் மேனி கண்டார் அன்பினுக்கு எல்லை காணார் நினைவன மனத்தால் வாயாள் நிகழ்ந்ததும் நிகழ்த்துலுற்றாம். அப்ப என்ன, மகளிர்கள் மட்டுமல்ல, அந்த தன்மையிலே முற்றும் துறந்த முனிவர்கள் கூட அந்த ராமனை கண்ட மாத்திரத்தில் அவன் மீது அன்பு கொண்டவர்களாக, வரம்பில்லாத அன்பை கொண்டவர்களாக, அவனை நினைத்து கொண்டிருப்பவர்களாக, அவனை பற்றியே வாழ்த்தி வாழ்த்தி பேசக்கூடியவர்களாக மாறினார்கள். அதனால்தான் ராமன் இன்னொரு வகையிலே ஒரு கூற்று ஒண்ணு சொல்லுவாங்க, ராமனை இத்தனை முனிவர்கள் ரசித்தார்கள். பட்டாபிஷேகம் சமயத்துல ரசிக்கிறான். காட்டுக்கு போனா அங்க சில முனிவர்கள் எல்லாம் அவனை பார்க்கணும்னு தவங்கிடந்தவர்கள் எல்லாம் இருந்தான். அத்தனை முனிவர்களும் ராமனை கண்டார்கள். ஆனால் ராமனை கண்ட மாத்திரத்திலே அவதாரத்தை நோக்கத்தை புரிந்து கொண்டு, அவதாரத்தினுடைய முழுமையை தெரிந்து கொண்டு மோட்சத்தை அடைந்தவர்களாக இருந்தார்கள். ஆனா அவங்க மனசுல ஒரு ஆசை இருந்துதான், ராமா இந்த அவதாரத்துல உன்னோட நாங்க நிக்க முடியல, உன்னோட பேச முடியல, உன்னோட கையோடு கை கோக்க முடியல, உன்னோடு நாங்கள் நின்று உட்கார்ந்து உறவாட முடியவில்லை, அடுத்த அவதாரத்திலாவது நாங்கள் வர வேண்டும் என்று சொல்லுகின்ற பொழுது, அடுத்த அவதாரத்திலே அவர்களை அத்தனை பேரும் கோபிகா ஸ்திரீகளாக மாற்றி கிருஷ்ணன் அவர்களோடு லீலை செய்தான். இத்தனை முனிவர்களும் கிருஷ்ணாவதாரத்தில் என்னவா மாறினாங்க? கோபிகைகளாக மாறி கண்ணனோடு கையை கோர்த்து கொண்டு ஆடி பாடி குலாவி சந்தோஷமாக இருந்தவர்களாக இருந்தார்கள். இப்ப யார் இவர்கள்? அத்தனை பேரும் முனிவர்கள், ராமாவதாரத்திலே ராமனை கண்டு ஏக்கம் கொண்டவர்கள். இது ஒரு சின்ன உவரி கதைகள் சொல்றது உண்டு. அதுபோல இங்க அப்படி எல்லாரும் அப்படியே அவனை பார்த்து பார்த்து ரொம்ப சந்தோஷப்பட்டார்கள். உய்ந்தது இவ்வுலகம் என்பார், ஊழி காண்கிற்பாய் என்பார், மைந்தே நீ கோடி எங்கள் வாழ்க்கை நாள் யாவும் என்பார், ஐந்தவித்து அரிதின் செய்த தவம் உனக்காக என்பார், பைந்துழாய் தெரியலாய்க்கே நல்வினை பயக்க என்பார். அங்க இருந்த முனிவர்கள் எல்லாம் என்ன சொல்றாங்க? இந்த உலகத்தினுடைய உயிர்ந்தது இவ்வுலகம் என்பார். இந்த உலகம் கடை தேறுவதற்கு முக்கியமாக இருக்கக்கூடிய ஒரு பரம்பொருள் ராமன் சொன்னாங்களாம். ஊழி காண்கிற்பாய் என்பார், ஊழியினுடைய முடிவை கண்டு வாழ்வாய் அப்படின்னு சொல்லுவாங்களாம். அப்படின்னா என்ன அர்த்தம்? அவ்வளவு நாள் வாழ்வேன்னு அர்த்தம். ராமனுக்கு தீர்காயுஷுன்னு அர்த்தம் இல்லையா? ஊழிங்கிறது பிரளய முடிவு வரைக்கும் பார்ப்பேன்னு என்ன அர்த்தம்? நல்லா யோசிப்பாரு. மைந்த எங்கள் வாழ்க்கை நாள் யாவும் நீ கோடி என்பார். எங்களுடைய ஆயுள் முழுவதிலையும் நீ என்ன சொன்ன? எடுத்துக்கோ, என்னுடைய ஆயுளை நீ எடுத்துக்கோ, எங்கள் வாழ்க்கை நாள் அத்தனையும் உனக்கு அர்ப்பணம் ராமா. ஐந்தவித்து அரிதின் செய்த பவம். எங்களுக்கு சொல்ல இந்த விஷயங்கள் எப்படி வந்தது? நாங்கள் எங்களுடைய புலன்கள் ஐந்தையும் அடக்கி கட்டுப்படுத்தி அந்த தவத்தினுடைய பயனாக உனக்காக என்பார். உனக்கு அது அரிதாக எளிதாக கிடைக்கக்கூடியதாக இருக்கும் என்பார். பைந்துழாய் தெரியலாய்க்கே நல்வினை பயக்க என்பார். உனக்கே என்ன ஆகட்டும், துளசி மாலையை அணிந்த உனக்கே எல்லா விதமான புண்ணியமும் கிடைக்கட்டும்னு அந்த முனிவர்கள் அத்தனை பேரும் அவனை வாழ்த்துகிறார்கள். உயர் அருள் வன்கண் ஒக்கும் தாமரை நிறத்தை ஒக்கும் புயல் பொழி மேகம் என்ன
புண்ணியம் செய்த என்பர் செயல் அருதவங்கள் செய்து இச்செம்மலை தந்த செல்வ தயதற்கு என்ன கைமாறு உடையம் யாம் தக்கது. இப்படி அழகாக இருக்கக்கூடிய கருணையே கொண்ட தாமரை போன்ற கண்களை உடையவனாக அவனுடைய அழகு 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 அப்பேற்பட்ட அழகாக இருக்கக்கூடிய அவனுடைய நிறம், அவனுடைய அழகு, அவனுடைய மேனி எல்லாம் பார்க்கும்போது எவ்வளவு புண்ணியம் செஞ்சிருக்கணும்னு நினைச்சாங்களாம். செய்யல் அருந்தவங்கள் செய்த, அது மட்டும் இல்ல, அவனை பார்க்கறதுக்கே இவ்வளவு தவம்னா அவனை பெற்றெடுத்தது மட்டும் இல்ல, அவனை தன்னுடைய மகனாய் பெற்ற தயரதனுக்கு என்ன கைமாறு செய்யறது. அப்படி தயரதனுக்கு நாங்க என்ன செய்ய போறோம்? அவனுக்கு நாங்க என்ன மறு உதவி செய்ய போறோம்? வாரணம் அரற்று வந்து கார உயிர் மாற்றும் நீமி நாரணன் ஒக்கும் இந்த நம்பித்தன் கருணை என்றார். பாத்தீங்களா? இதுதான் கம்பன்லே சாதாரணமான மக்களுக்கு கூட அவனை நாராயண அவதாரத்தோடு இணைத்து பேசக்கூடியதான ஒரு சமாச்சாரம் கம்பன் எழுதியிருக்கிறான்னு சொன்னா, கம்பராமாயணம் முழுக்க ராமன் கடவுள்ங்கிற நிலையிலே கம்பன் நிறைய இடங்கள்ல காட்டிக்கிட்டே போவார். ஆனால் ஆன் கான்ட்ரரி வால்மீகியிலே ராமன் ஒரு மாபெரும் மனிதன், புருஷோத்தமன் என்கின்ற ஒரே கோணத்திலே வால்மீகி எழுதியிருப்பார். அவர் நாராயணனுடைய உருவெல்லாம் மாத்தல. ஆனாலும் இங்க கம்பன் ஒவ்வொரு இடங்களிலும் பறைசாற்றுகின்ற சில விஷயங்களை வால்மீகி நிறைய சொல்ல மாட்டார். வால்மீகி என்ன பண்ணுவார்? இன்சிடென்ட்ஸ்குள்ள அப்படியே போயிட்டே இருப்பார். அவர் யதார்த்தமாக கள யதார்த்தமாக நடந்த விஷயங்களை அப்படியே தொட்டு 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 அப்படியே நடத்திட்டு போயிட்டே இருப்பார். தவிர அவர் தனிப்பட்ட முறையிலே ஒவ்வொன்றாக எடுத்து சொல்லுவது இல்லை. அவர் நடந்ததை சொல்லுவார், அவ்வளவுதான். ஆனால் கம்பன் என்ன சொல்றான்? தனக்கே உரித்தான பாணியிலே இவர் நாராயணன் என்கின்றதை நிறைய இடங்கள்ல எஸ்டாப்ளிஷ் பண்ற மாதிரி சொல்லக்கூடிய விஷயங்களை சொல்லியிருப்பார். அதுதான் இங்க நாரணன் ஒக்கும் இந்த நம்பித்தன் கருணை என்பார். இவன் என்ன சொல்றாரு? நாராயணனுக்கு சமமான கருணை இவனுக்கு அப்படின்னு சொல்றான். சரியா? சக்கர படைகளை உடைய நாராயணன். அதனால அவன் மறைகளுக்கு இணையானவன். அவன் அப்படிப்பட்டவன், அன்பே காரணமானவன். அப்படியே பார்க்கும்போது சிலருக்கு கண்களில் இருந்து நீர் அப்படியே தன்னை அறியாமல் காரணம் இன்றியே கண்கள் நீர் கழுள நிற்பார். காரணமே சொல்ல வேண்டாம் சார், தனிப்பட்ட முறையில சொல்லணும் அவசியமே இல்லை. பக்தி பெருக்கிலே தன்னுடைய கண்ணியிலிருந்து கண்ணீர் தாரதாரையாக வழிகின்றதாக ராமனை பார்க்கின்ற பலர் நினைக்கிறார்கள், முனிவர்களும் நினைக்கிறார். நீலமாமுகில் அனாந்தன் நினையினோடு அறிவும் நிற்க சீலமார்க்கு உண்டு கெட்டேன் தேவரின் அடங்குவானோ காலமா கணிக்கும் நுண்மை கணக்கையும் கடந்து நின்ற மூலமாய் முடிவிலாத மூர்த்தி முன்பன் என்பார். முனிவர்களுக்கு தெரியக்கூடிய விஷயங்களாக இருக்கு. என்ன சொல்றாங்க? மூலமாய், இந்த உலகத்தினுடைய முதல் பொருளாக, முடிவில்லாத மூர்த்தியாய், அனாதி பொருளாக, இல்லையா? யார் நிக்கிறா? இவன்தான் என்று சொல்லக்கூடிய அளவிற்கு ராமனை அவர்கள் பார்க்கிறார்கள். எப்பேற்பட்ட ராமன்? கரிய மேகத்தை கொண்ட மேனியை கொண்ட ராமன், இல்லையா? நிறையும் பேரறிவும் அப்படி இருக்க அவனுடைய குணம் வேறு யாருக்கு ஒப்பாக சொல்ல முடியும்? யாராலையும் சொல்ல முடியாது. இவனுக்கு முன்னாடி யாரும் இல்லை, பின்னாடி யாரும் வரப்போறது இல்லை. சரியா? தேவர்களும் அடங்குவார்களோ அப்படின்ட்டான். தேவரின் அடங்குவானோ? வானத்தில் உள்ள தேவர்களை லிஸ்ட் போட்டு காட்டு. யாரை கொண்டு போய் அங்க வைப்ப? ராமனை கொண்டு போய் அங்க வைக்க முடியுமா? முடியாது. ராமன் தனி. சொல்றோமா இல்லையா? இவனுக்கு முன்னாடி யாரும் அந்த மாதிரி பிறக்கல, இனிமே பிறக்க போறது இல்லை. சொல்றோமா இல்லையா? அதுபோல் ராமன் அப்படி நினைக்கிறார்கள். ராமனுடைய நிறைவு ஆர்களி அகழ்ந்தோர் கங்கை அவனியில் கொணர்ந்தோர் மொந்தை
போர்கெழு புலவர்க்காகி அசுரரை பொறுத்த வென்றோர் பேர்கழ சிறப்பின் வந்த பெரும் புகழ் நிற்பது ஐயன் தார்கழ திரள் தோள் தந்த புகழினை தழுவி என்பார். இவனுடைய பரம்பரை எப்பேற்பட்ட பரம்பரை பாருங்க. இந்த பூமிக்கு கங்கை என்கின்ற புண்ணிய நதியை கொண்டு வந்த பகீரதன் இவனுடைய பரம்பரையில வந்தான் இல்லையா? ஆகாயத்துல ஓடிக்கொண்டிருந்த ஒரு கங்கை, அதை இந்த அவனிக்கு கொண்டு வந்தவன் இவனுடைய மரபுல சார்ந்த ஒருத்தன். அது மட்டுமா, இவங்க அப்பாவே யாரு? தசரதன். தேவர்கள் பொருட்டு அசுரர்களோடு சண்டை போட்டவன் இல்லையா? தேவர்களுக்காக அசுரர்களிடத்திலே சண்டை போட்டவன். அங்கதானே சம்பராசுரவாதத்துல தானே பிரச்சனையே வந்தது. இப்போ கைகை அந்த வீக்னஸ் தானே பிடிச்சிருக்கா. இப்போ சம்பராசுரவாதத்துல தானே பிரச்சனை வந்து. அப்போ தேவாசுரர்கள் போரிலே தேவர்களுக்கு துணையாக நின்றவர்கள். இதை யார் எடுத்து காட்டினா? விஸ்வாமித்திரரே சொன்னா. என்ன சொன்னா? என்னை போன்ற முனிவர்களுக்கு பிரச்சனைனா ஒண்ணு வைகுண்டத்துக்கு போவோம்பா, இல்லைன்னா உன்னை தேடி வருவோம்னு. தசரதா உன்னை தேடி வரும், அதனால்தான் நான் இன்னைக்கு வந்திருக்கேன் பாலகாண்டத்துல சொல்றேன் இல்லையா? அப்போ தயரதனுக்கு அந்த ஒரு புகழ் இருக்கு. அப்பேற்பட்ட சிறப்பான புகழை கொண்டவனாக இருக்கக்கூடிய இவன் யார்? வெற்றி மாலையை பொருந்தியவன், திரண்ட தோள்களை கொண்டவன், எப்பேற்பட்டவன்? அப்பேற்பட்ட வீரத்தை கொண்டவனாக இருந்தவன். சந்தம் இவை தா இல் மணி ஆரம் இவை யாவும் சிந்துரம் இங்கு இவை செறிந்த மதவேழ பந்திகள் வயப்பரி பசும் பொனின் வெறுக்கை மைந்த வரியோர் கொள வழக்கு என நிறைப்பார். சந்தன கலவைகள், ரத்தன மாலைகள், சிந்தூரம்னா திலகம், எல்லா அணிகளும் ஆகும், எல்லாம் வச்சிருக்காங்க. அப்படியே பெரிய மதையானை வரிசைகள் நிக்கு. இதெல்லாம் அந்த காலத்திலே ஒரு ராஜா பட்டாபிஷேகம் செய்கின்ற பொழுது இவைகளெல்லாம் மங்களமான விஷயங்களாக வைக்கப்பட்டது. வெற்றியுடைய குதிரைகள், பசும் பொன்னால் ஆகிய செல்வங்கள், பொன் காசுகள், பொருளில்லாத ஏழைகளுக்கு கொடுக்கிற மாதிரி ஓபன் பண்ணி வச்சிருக்கிறாங்க. எடுத்துக்கோங்க, இதெல்லாம் வழக்குங்கிறான். எப்படி? இதெல்லாம் வழக்கு. இப்ப ராஜா பட்டாபிஷேகம் பண்ணா இதெல்லாம் கொடுத்துருக்காங்க அந்த காலத்துல. என நிறைப்பார், அப்படி கொண்டு வந்து கொடுத்துருக்காங்க. மின் பெருவு தேர்மிசை வீரன் வரு பொழுதில் தன் பெருவு இல் கன்று தனித்தாவி வரல் கண்டாங்கு அன்புருகு சிந்தையோடும் ஆ உருகு மாவா போல் என்புருகி நெஞ்சுருகி யார் உருகிலார். அதாவது ஒரு பசுமாடு கண்ணுக்குட்டி, இந்த கண்ணுக்குட்டியை பார்த்த மாத்திரத்துல பசுமாடு என்ன பண்ணும்? தாய்க்கு ஒரே சந்தோஷம். அந்த பசுமாடு அந்த கண்ணுக்குட்டி மடிய முட்டும் இல்லையா? சேட்டை பண்ற மாதிரி தான் இருக்கும். குடு குடு ஓடி அம்மா மடிய முட்டும். முட்டின உடனே பால் சுரக்கும். தாயினுடைய மடியிலே பால் சுரக்கும். சுரக்கின்ற பொழுது தாய் என்ன பண்ணும் தெரியுமா? தன்னுடைய நாக்கினால் அதை நக்கும். பார்த்திருக்கீங்களா? தாய் மாட்டுக்கு அந்த கண்ணுக்குட்டி மேல அவ்வளவு பாசம். அந்த பாசத்தை எப்படி காட்டும்? பால் சுரக்கிறது ஒண்ணு, ரெண்டாவது அந்த கண்ணுக்குட்டிய நக்கும். என்ன? தன்னுடைய இனம், தன்னுடைய குட்டி. அதுபோல இங்கேயா அன்பு உருகு சிந்தையோடு ஆ உருகுமா போல், அங்க ஒரு தாய் தன்னுடைய கண்ணுக்குட்டிய பார்த்தா என்ன அளவுக்கு அந்த பரிவு ஏற்படுமோ அது போல ராமனை கண்ட அத்தனை பேரும் தாய் மாடு போல நின்றார்களாம். அப்ப ராமன் யாரு? கண்ணுக்குட்டி இல்லையா? ராமன் யாரு? கண்ணுக்குட்டி. அவனை கண்ணுக்குட்டியை பார்த்த மாத்திரத்துல எல்லாருக்கும் அப்படியே அன்பு பெருகுகிறது. அவன் மீது அப்படியே கொட்டுது. சத்திரம் இழற்ற நிமிர் தானையோடு நானா அத்திரம் இழற்ற அருளோடு அவனி ஆழ்வார் புத்திரர் இனி பெறுதல் புல்லிது என நல்லோர் சித்திரம் என தனி திகைத்து உருகி நிற்பார். நல்ல பண்புடையவர்கள் சரியா? சத்திரம் நிழற்று. சத்திரம் என்று சொன்னால் சத்திரம்ங்கிற வார்த்தையை வட சொல்லின் திரிபு சத்திரம். நல்லா சத்திரம்ங்கிறது கொடை.
வடசொல்லினுடைய திரிபு சத்திரம்னு போட்டிருக்க. அது வெண்கொற்ற கொடைன்னு வேணும். சரியா? அதை பெரிய சேனை, சரியா, பல்வகை படைகள், அருளோடு பூமி எல்லாத்தையும் ஆளக்கூடியவர்கள், இதெல்லாம் பார்த்த பிறகு ராமபிரான் பிறந்த பின்பு பாத்தீங்களா, இதுதான் நான் ஏற்கனவே சொன்னேன். ராமபிரான் பிறந்த பிறகு இவர்கள் எல்லாம் ஒரு முடிவு பண்ணிக்கிறாங்களாம். என்ன சொன்னாங்களாம்? புத்திரர் பெறுதல் புல்லிது. இனிமே குழந்தைய பிள்ளைய பெக்கிறதுங்கிறது தப்பு, சின்ன விஷயம். ஏன்னா ராமர் இருக்காருல்ல, எனக்கு பிள்ளைய ராமர் இருக்கான், இனிமே நான் எது பிள்ளைய பெற்றுக்கணும் என திகைத்ததும் மனமுருகி ஒளிபோல் நின்றார்கள். கார்மினனோடு உலாயது என நூல் கனழும் மார்பன் தேர்மிசை நம் வாயில் கடிது ஏகுதல் செய்வானோ, கூர் கனகர் ஆசையோடு கோடி மணியாலும் தூர்மின் நெடு வீதியினை என்று சோரி வாரும். அப்படியே எல்லாரும் என்ன பண்றாங்க, ராமன் நம்முடைய வீட்டு வாசலை தாண்டி போவானா, அப்படி வேகமா போயிடுவானோ அப்படின்னு சொல்லி இவர்கள் எல்லாம் என்ன பண்றாங்களாம், பொற்குவியல்களை கொண்டு, மணி குவியல்களை கொண்டு அப்படி தெருவீதியில எல்லாரும் நின்றுட்டு இருக்காங்க, அப்படி பார்த்துட்டு இருக்காங்க. அப்ப போகும்போது, அவன் தெருவில் போகும்போது சிலர் பேசுறாங்க, காதுல பட பேசுவார்கள் இல்லையா, சில செய்திகளை கம்பன் பதிவு செய்கிறான். அப்படின்னா என்ன அர்த்தம், கம்பன் அயோத்தியிலே ஒரு மக்களோட மக்களாக நின்று காதுல கேட்டிருக்கான். என்ன கேட்டிருக்கான் பாருங்க, தாய் கையில் வளர்த்திலன், பெத்தவ கௌசல்யா, வளர்த்தது கைகை. எப்படி? தாய் கையில் வளர்த்திலன், வளர்த்தது தவத்தால் தேகையன் மடந்தை. அப்ப கூட மக்களுக்கு பாருங்க, கைகை மேல எந்த விதமான ஒரு அவநம்பிக்கையும் அவர்களுக்கு இல்லை இதுவரைக்கும். புரியுதுங்களா? இதுவரைக்கும் இது காரணம். அப்பனா அவங்க மனசுல எல்லாமே கைகேயின் மீது அவ்வளவு உயர்வான நம்பிக்கையோடு தான் இருக்கிறாங்க அயோத்தி மாணவர்கள். இது நடந்த பிறகுதான் அவன் மேல அவ்வளவு அவதூறாக பேசக்கூடியதோ எல்லாமே வரப்பு. இப்ப மனசுல என்ன நினைக்கிறாங்க, அவளுக்கு பெரிய தவம், அப்பா பெரிய தவம் செஞ்சிருக்க. கிளர் ஞாலம் இவன் ஆள ஈகையில் உவந்து அவ் இயற்கை இது என்றாள், தோகை அவள் பேர் உவகை சொல்லலால் அரிது என்பார். அப்படியே இந்த நாட்டை ராமன் ஆளப் போகிறான், அத எவ்வளவு மகிழ்ச்சியா கைகேயி பாப்பா தெரியுமா? ஏன்னா வளர்த்தவ, எப்படி வளர்த்தவ, கைகேயி தான் வளர்த்திருக்கா. அதனால கைகேயிக்கு, கோசலையை விட கைகேயிக்கு ரொம்ப சந்தோஷமா இருக்கும். எப்படி? பாவமும் அருந்துயரும் வேர் பரியும் என்பார், பூவளையம் இன்று தனி அன்று போது என்பார், தேவர் பகை உள்ளன இவ்வள்ளல் தேரும் என்பார், ஏவல் செய்யும் மன்னவர் தவம் யாவது கொல் என்பார். இனி இவன் ஆளப்போகின்ற பொழுது இனிமேல் தீய வினைகள், தீய துன்பங்கள் கிடையாது, அடியோடு அழி. அவனுக்கே உரித்தான தனித்தன்மையோடு இனிமே இந்த ராமன் நம்மை ஆளப்போகிறான். பொது உடைமையோடு இருப்பான். பொது என்பார், எல்லோருக்கும் பொது உடைமை ஆகும் என்பார். என்ன அருமையான வார்த்தை பார்த்தீங்களா? கம்பன் தான் முதல்ல பொது உடைமை என்கின்ற சொல்லை கொண்டு வந்து நமக்கு சேர்க்கிறான். கம்பனுடைய காலம் என்ன? 12ஆம் நூற்றாண்டு. கம்யூனிசம் வந்த காலம் என்ன? யோசிச்சுக்கோங்க. கம்பன் முதலிலே பயன்படுத்துகின்ற சொல் பொது. வார்த்தை பாத்தீங்களா? 12ஆம் நூற்றாண்டு சொல் நமக்கு. பொது உடைமையை பேசியிருக்கிறான் கம்பன். கம்யூனிசம் இப்ப வந்தது. எவ்வளவு முன்னுக்கு நம்ம பேசியிருக்கோம் பாருங்க. நம்முடைய தீர்க்கதரிசியாக நம்முடைய கவிஞர்கள் இருந்ததை பார்ப்போம் இல்லையா? எல்லாத்தையும் பொதுன்னு வச்சிருப்பான்டான். தேவர் பகை உள்ளன, அவர்களுடைய அரக்கர்கள் கூட்டத்தை எல்லாம் இவன் ராமன் அழிப்பான். இவனுக்கு ஏவல் செய்யும் அரசர்கள் எல்லாமே நல்ல விதமான வினைகளை பெறுவார்கள். ஆண்டு இணையாரை இணைய கூற
ஆடல் வீரன் தூண்டு புரவி பெரும் இல் சுந்தர மணித்தேர் நீண்ட கொடி மாட நிறை வீதி நிறைய போய் பூண்ட புகழ் மன்னன் உரை கோவில் புகழோடு. அந்த அழகான வீதியிலே அவன் என்ன பண்ணான்? அந்த ராமபிரானானவன் அத்தனை பேரையும் தாண்டி உயர்ந்த கொடிகளை கொண்ட மாளிகையாக இருக்கக்கூடிய தயரதன் உரைகின்ற இடத்திற்கு வர்றான். உள்ள நுழைகிறான். வந்து அரண்மனையில முதல்ல ராமன் தேடுறான். அரண்மனையில தேடுறான் ஃபர்ஸ்ட், அவனும் சுமந்திரனை போல். அங்கு வந்து அடைந்த அண்ணல் ஆசையின் கவரி வீச பூங்குழல் மகளிர் உள்ளம் புதுக்களி ஆட நோக்கி வீங்கு இருகாதல் காட்டி விரி அரி சுமந்த பீடத்து ஓங்கிய மகுடம் சூடி உவகை வீற்றிருப்ப கண்ணான். அங்கு உள்ள நுழைஞ்ச உடனே அங்க கவரி வீசி கொண்டிருந்த பெண்கள், அவங்களெல்லாம் இவனை பார்த்த உடனே ஒரே குதூகலம், ஒரே ஆசை. அவங்கெல்லாம் ஓடி வந்து அப்படியே நிக்கிறாங்க. அவனுடைய சிறந்த மணிமகுடத்தை சார்ந்த தசரதன் அவனுக்கு எப்பொழுதுமே கவரி வீசிக்கொண்டு அவனை மகிழ்ச்சியாக வைத்திருக்கக்கூடியவர்கள் அவங்களெல்லாம் அங்க நிக்கிறாங்க. வேந்தவை முனிவரோடு விருப்பொடு கழிக்கும் மேன்மை ஏது எவை அவை இசைக்கும் செம்பொன் மண்டபம் இனிதின் எய்தான் ஒத்து அவை உலகத்து எங்கும் உள்ளவை உணர்ந்தார் உள்ளம் பூத்தவை வடிவை ஒப்பான் சிற்றவை கோவில் புக்கான். அங்க என்ன பண்றாங்க? எல்லோரும் அங்கே அரிய பல நூல்கள் எல்லாவற்றையும் அறிந்த ஞானிகள் எல்லாருடைய நெஞ்சிலும் தோன்றவனாக இருக்கக்கூடிய ராமன் அந்த அரசர் கூற்றம், முனிவர்களுடைய கூட்டம், அன்போடு கழிக்கின்றவர்கள், உண்மையான கீர்த்தியை பாடக்கூடியவர்கள், அவர்கள் பொன் மண்டபம், இதையெல்லாம் கடந்து சிற்றன்னையாகிய கைகேயினுடைய மாளிகைக்கு வர்றான். இப்பதான் ஹீரோனுடைய என்ட்ரி. கைகேயினுடைய மாளிகைக்குள்ள புக்கவன் தன்னை நோக்கி புரவலர் முனிவர் யாரும் தக்கதே நினைத்தான் தாதை தாமரை சரணம் சூடி திக்கினை நிமிர்த்த கோல செங்கதிர் செல்வன் எய்த மிக்கு உயர் மகுடம் சூட்ட சூடுதல் விழிமிதி என்ற. இவன் உள்ள நுழைஞ்ச உடனே எல்லாரும் மக்கள் அந்த இருக்கக்கூடிய முனிவர்கள் எல்லாம் என்ன சொன்னாங்க? பத்தியா ராமருக்கு எவ்வளவு மரியாதை தெரிஞ்சிருக்கு பார். அப்பாவை பார்த்து நமஸ்காரம் பண்ணிட்டு அதுக்கப்புறம் பட்டாபிஷேகத்துக்கு வந்து உட்காரணும்னு வந்திருக்கான் அப்படின்னு நினைக்கிறாங்க. இப்ப இவனுக்கு தெரியாது என்னன்னா, இவனும் சாதாரணமாகத்தான் உள்ள நுழைகிறான். காரணம் என்ன? இவனுக்கு கட்டளை வந்திருக்கு. என்ன கட்டளை? உங்க சிற்றன்னை உன்னை பார்க்கணும்னு சொன்னவனா. இவன் உள்ள வரான். வந்த உடனே கைகேயை பார்க்கிறான். ஆயின நிகழும் வேளை அண்ணலும் அயர்ந்து தேரா தூயவன் இருந்த சூழல் துருவினான் வருதல் நோக்கி. அவைகளெல்லாம் நடந்து கொண்டிருக்கின்ற வேளையிலே ராமன் முதலிலே கொஞ்சமா மனம் சோர்ந்திருக்கான். என்னடா அப்பாவை காணமே, அவன் மனசுல என்ன அப்பாவை காணும் அப்படின்னு தேடி இருக்கான். முதல்ல அப்படி தேடி பார்க்கும் பொழுது நாயகன் உரையான் வாயால் நான் இது பகர்வேன் என்ன தாயன நினைவான் முன்னே, தாயன நினைவான் முன்னே கம்பனுக்கே உரித்தான அடைமொழி கூற்றன தமியாள் வந்தாள். என்ன வார்த்தை பார்த்தீங்களா? கூற்று. எவனை போல வந்தாளா? யாரு? கைகேயி. தாயின்னு இவன் நினைச்சுக்கிட்டு இருக்கான். என்ன வார்த்தை? அதுதான் கம்பன்ல ரசிக்க வேண்டிய வார்த்தைகள். இவன் தாயின்னு நினைச்சுக்கிட்டு இருக்கான் சார். அம்மான்னு நினைச்சு நின்றுட்டு இருக்கான். அப்பாவை தேடுறான், அப்பாவை காணோம். அப்பா சொல்ல மாட்டான்னு சொல்லி எப்படி தசரதன் பேச மாட்டான். சரியா? தசரதன் வாயால சொல்ல மாட்டான்னுட்டு கைகேயே முடிவெடுத்து சொல்றதுன்னு வந்துட்டான். எப்படி? கைகேயி வாயால சொல்றதுன்னு வந்துட்டான். எப்படி வந்தா? இவன் தாயின்னு நினைச்சுக்கிட்டு நின்றுட்டு இருக்கான். அவன் எப்படி வந்திருக்கா? யமனை போல வந்திருக்கா. அப்ப வந்தவளை பார்த்து ஒரு ரெண்டு செய்யுளை சேர்த்துருவோம். அவன் சொல்ற வரைக்கும் பேசிடுவோம் கடகடன். வந்தவனை பார்த்த உடனே ராமன் கை தொழுது நிக்கிறான். அதுதான் ராமனுடைய பண்பு. வந்தவள் தன்னை சென்னி மண்ணூர வணங்கி கீழே விழுந்து வணங்கான் சார். அதுதான் ராமனுடைய பண்பு. வாச சிந்தூர பவள செவ்வாய் செங்கையின் புதைத்து மற்றை சுந்தர தடக்கை தானே மடக்குற துவண்டு நின்றான். காலில் விழுந்து வணங்கி கைய வாயில பொத்திக்கிட்டு கையை இப்படி வச்சுண்டான்.
வாயை பொத்திக்கிட்டு ஒரு வகையில தன்னுடைய ஆடைகளை பிடித்து கொண்டு நிற்கிறான். பாருங்க, அந்தி வந்து அடைந்த தாயை கண்ட ஆண் கன்றின் ஆனான். ஒரு தாய் கண்ணுக்குட்டி தன் தாயை தேடி வந்தது போல நிற்கிறான். நின்றவன் தன்னை நோக்கி இரும்பினால் இயன்ற நெஞ்சின், யாரு? இரும்பை போல கணத்தை மனதிலே கொண்டவளாகிய கைகேயி கொன்று உழல் கூற்றம் என்னும் பெயரின்றி கொடுமை பூண்டாள். கூற்றத்தை போன்ற ஒரு சொல்லை சொல்லக்கூடிய விஷயத்தை மனசிலே தைரியத்தை செய்து கொண்டாள். இன்று உனக்கு உணர்தல் ஆவது ஏயதே எனினும் ஆகும், ஒன்று உனக்கும் உந்தை மைந்த உரைப்பது ஓர் உரை உண்டு. அப்பா உன்கிட்ட சொல்ல சொல்லி சொன்ன ஒரு விஷயம் இருக்குங்கிறான். அப்படியே இவன் சொல்லல பாருங்க, நான் கேட்டேங்கிற வார்த்தையெல்லாம் பேசல. அப்பா உன்கிட்ட ஒன்று சொல்ல சொல்லி சொன்னான்னு ஒரு விஷயத்த சொல்றான். இவன் சொல்றான், எந்தையே ஏவ நீரே உரை செய்ய இயவது உண்டேல். நம்ம அப்பாதான் சொல்லணுமா? நீ சொன்னா செய்ய மாட்டியா இல்லையா? நீ சொன்னா நான் செய்ய மாட்டேனா? நான் ஈடேற்றுவேன். குய்ந்தனன் அடியேன் என்னின் பிறந்தவர் உளரோ வாழி, வந்தது என் தவத்தினாய வரும் வருபயன் மற்ற ஒன்று உண்டோ. இப்படி அம்மா சொல்லி மகன் செய்யக்கூடிய வாய்ப்புங்கிறது எவ்வளவு பெரிய விஷயமா? நீ சொல்லு. தந்தையும் தாயும் நீரே, தலை நின்றேன் பணிமின் என்றான். நீதாம்மா அம்மாவும் அப்பாவும் எல்லாமே நீதானம்மா, நீ சொன்னா கேட்க மாட்டேனா என்று சொல்லி நிற்கும் பொழுது இந்த வரத்தை கேட்கிறாள். இந்த வரத்தினுடைய பாட்டை சொல்லிடுறேன். இதனுடைய விளக்கத்தை அடுத்த வாரம் பார்ப்போம். ஆழிசூழ் உலகமெல்லாம் பரதனே ஆள, நீ போய் தாளிரும் சடைகள் தாங்கி தாங்கரும் தவம் மேற்கொண்டு பூழி வெங்கானம் நன்னி புண்ணிய துறைகளாடி 7 ஆண்டின் வா என்று இயம்பினான் அரசன் என்றான். முடிச்சுட்டான். இங்கதான் வார்த்தை, இதைத்தான் நீங்க பாத்துக்கணும். இந்த வார்த்தையில தான் சொன்ன 14 வருஷங்கிற ஸ்டேட்மெண்ட்டே கைகேயி இங்கதான் வைக்கிறான். தசரதன் கிட்ட பேசல. சரியா? ராமனிடத்துல சொல்லும் போது என்ன சொல்றான்? அழகாக சொல்லுவார். இலங்கை ஜெயராஜ் ஐயா சொல்லுவார், எப்ப பார்த்தாலும் எல்லார்கிட்டையும் எதை வேணா பேசிடலாம், புருஷங்கிட்ட கூட கொடுமையா பேசிடலாம். பையனை பார்த்து வா வா ராமா அன்பாக வா வான்னு பேசிய வாய் போன்னு சொல்ல வார்த்தை வரல அவளுக்கு. ராமனை பார்த்த உடனே தன்னை அறியாமலுடைய தாய் பாசம் என்ன சொல்லிச்சான், என்ன வார்த்தை போட்டிருக்கா பாருங்க. ஆழிசூழ் உலகமெல்லாம் பரதனே ஆள சொல்லிட்டாளா? பரதன் தான்பா ஆழ போறான். நீ என்ன பண்ண, போய் தாளிரும் சடைகள் தாங்கி, தலையில சடமுடியெல்லாம் வச்சு, தாங்கரும் தவம் மேற்கொண்டு தவமெல்லாம் செஞ்சு, பூழி வெங்கானம் நாடி போய் கானகத்துக்கு போய் புண்ணிய துறைகள் ஆடி எல்லா புண்ணிய நதிகளிலும் குளிச்சு என்ன பண்ணணும்? 7 ஆண்டில் வா. வார்த்தை பாத்தீங்களா? போன்னு சொல்லல, வாங்கறா வார்த்தை பாத்தீங்களா? தாய்க்கு போன்னு சொல்ல மனசு வரல. என்னதான் இருந்தாலும் அவளை அறியாமல் அந்த வளர்த்த பாசம் ராமனை பார்த்து சொல்லிட்டா, 14 வருஷம் கழிச்சு வந்துருவான் என்று இயம்பினான் அரசன் என்றான். அப்படிங்கிற வார்த்தையை தயரதன் சொன்னான் என்று சொல்லி அவள் சொல்கிறாள். இந்த இடத்துல நிறுத்துவோம். இதன் பின்பு நடக்கக்கூடிய விஷயங்கள், ராமன் அந்த கட்டளையை என்ன செய்யறான், அதன் பிறகு ராமனுடைய வழிகள் என்ன, அவன் எப்படி அதை சிரமேற்கொண்டு செய்ய போகிறான் என்பதையெல்லாம் வருகின்ற வகுப்புல பார்ப்போம்னு சொல்லி இன்னைக்கு இந்த இடத்துல நிறுத்துறேன். நன்றி, வணக்கம்.